ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளன் போகன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ரீசெண்டாக குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு வந்து ஹைரிங் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து May 4 வந்து டெஸ்ட் இருக்குன்னு அந்த ஹைரிங்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே May 4க்கு இன்வைட் வந்திருக்கு. பட் அது குவாலிட்டி அனலிஸ்ட் கிடையாது, சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. அதே பர்சன்ஸ் எல்லாருக்குமே May 11 இன்வைட் வந்திருக்கு, அது குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் வந்து இன்வைட் வந்திருக்கு அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் வந்து இன்வைட் வந்திருக்கு. பட் டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எதை அட்டன் பண்ணலாம், எதை அட்டன் பண்ண வேணாம் அப்படின்றதே நான் சொல்கிறேன். ப்ளஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷர்மிளன் புகன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோகோ அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியோட அப்டேட்ஸும் அப்கமிங்கில் வரும். ப்ளஸ் ஜாப் வேகன்சிஸ், இன்டர்வியூ வீடியோஸ், இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஷீட்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கே போய்ட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜோகோ பொறுத்தவரையும் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் பேட்டர்ன் தான். நான் ஆல்ரெடி இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரீசென்ட் டைமில். குவாலிட்டி அனலிஸ்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் இந்த குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் ஒரு ரவுண்ட் மட்டும் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து இருக்காது. அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு இருக்கும், குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு இருக்காது. அது தவிர்த்து மற்ற எல்லாமே சேம் தான். ஏன்னா குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு இன்வைட் வந்த எல்லாருக்குமே, மெயின் லெவல் வந்து எல்லாருக்குமே இன்வைட் அந்த இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ப்ராசஸ்ன்னுட்டு. ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங் இருக்கும். ரெண்டாவது பேசிக் ப்ரோக்ராமிங், தேர்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஃபோர்த் வந்து HR இருக்கும். ஓகேவா? அது HR மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான், ஜஸ்ட் அந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நான் ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் நிறையவே போட்டிருப்பேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாலே குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரி ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட் அட்டன் பண்ணட்டுமா இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட்டன் பண்ணுமா, அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு May 4 அட்டன் பண்ணுங்கள். May 4 அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஒரு ரவுண்டு தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து கவுண்ட் அதிகமாக இருக்கும் யூஸ்வலி. ஓகேவா? குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் இருக்கும், பட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குன்னு வரும்போது ப்ராசஸும் பெருசு, எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட் தனியாக வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஒரே நாள் வைப்பாங்க. அண்ட் சில பேட்சஸ்க்கு மட்டும் ரேராக எல்லாமே ஒரே நாள் வைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் May 4 போய்ட்டு அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அது முடிச்சிட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வந்து வைப்பாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா அதில் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க குவாலிட்டி அனலிஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்டிங் அந்த மாதிரி சைடு போகணும்னு நினைக்கிறவங்க குவாலிட்டி அனலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, பேசிக் ப்ரோக்ராமிங், டெக்னிக்கல் இன்டர்வியூ, HRSM வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அன்றைக்கி குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு ஒரே நாளில் நடக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு 2 மெயிலுக்கு ஒரே மெயில் அடிக்க 2 இன்வைட்டும் வந்திருக்கு. ஸோ தட் நீங்கள் இன்கேஸ் குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா இன்கேஸ் அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா ஆஃபர் ரிவோக் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி ரெக்ரூட் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணுற விஷயம், இன்கேஸ் நாங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை ஆஃபர் வந்து ரிவோக் பண்ணிடுவோம். ஏன்னா யூஸ்வலி ஜோகோ பொறுத்தவரையும் அவங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். மற்றது எல்லாமே காமன் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே மேபி சேமாக கூட இருக்கலாம். பட் இந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து காமன். ஸோ தட் நம்ம அப்ளை பண்ணும்போது அகைன் மெயில் ஐடி, சேம் ஃபோன் நம்பர் வச்சு அப்ளை பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குமே சேம் மெயிலுக்கு வந்து இன்வைட் வந்திருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் அட்டன் பண்ணுங்கள், ரெண்டுமே அட்டன் பண்ண வேணாம். மேபி உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. சம்டைம்ஸ் அவங்க இக்னோர் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் அது நமக்கு ப்ராப்ளமாக கூட ஆகலாம். ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் இதோட கூலிங் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஜோகோடது. சில பேர் வீடியோ அட்டன் பண்ணியும் போயிருக்காங்க, பட் அது உங்களோட விஷயம் தான். பட் இந்த மாதிரி ரிஸ்கஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டு பொறுத்தவரை ரெண்டுத்துக்குமே சேம் தான். நீங்கள் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் போட்டிருக்கேன், குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 2 ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நான் வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் மட்டும் இருக்காது. அது ஒன்று தான் வேரியேஷன்ஸ் தவிர்த்து இன்டர்வியூவில், டெக்னிக்கல் இன்டர்வியூவில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது சாஃப்ட்வேர் டெவலப்பர் கேட்பாங்க. அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு வரும்போது மெயினாக டெஸ்டிங் கான்செப்ட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், இதை பற்றின நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி ரெலவெண்ட்டாக அதிகமாக கேட்பாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். C++, ஜாவா, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வரையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கிளாரிஃபிகேஷன். நிறைய பேருக்கு இன்வைட் வந்திருக்கு, May 4 வந்திருக்கு, May 11 வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கமெண்ட் செக்ஷன், யூடியூப் கமெண்ட் செக்ஷன் சரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்னு நினச்சேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இன்கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங்கில் இதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோஸ், யூடியூப் கமெண்ட்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறேன்.
ப்ளஸ் வந்து அப்கமிங்கில் ஏதாவது வீடியோ வேணும்னா அதுவுமே சஜஷனில் சொல்லுங்கள். அண்ட் யாராவது நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த த்ரூ வீடியோவாக என் கூட 1-to-1 கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கொஷின்ஸ் டஃபாக இருந்துச்சா, என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, level 1 எப்படி நடந்துச்சு, level 2 எப்படி நடந்துச்சு, level 3 எப்படி நடந்துச்சு, அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நான் அப்கமிங்கில் அது வீடியோஸாக போடுவேன். ஸோ அது அப்கமிங் பேட்சஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்குமே அப்கமிங்கில் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டடாக தான் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 1-to-1 மென்டார்ஷிப் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.